Hi friends, நம்ம சேனல் 10,000 subscribers reach ஆகிறப்ப ஐஃபோன் தரேன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தருவானா மாட்டான்ற டவுட் இருக்கும். கவலையே படாதீங்க. இதோ உங்களுக்காக ஒரு புது ஃபோன், ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் 11 Pro. இந்த பிராண்ட் நியூ ஐஃபோனை நீங்கள் வின் பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள். இந்த ஐஃபோன் சேலஞ்சை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சேலஞ்சோட வின்னர் நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்கு ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வில்லேஜ் அடுப்பறை சேனலில் BBQ சிக்கன் செய்ய போகிறோம். நம்ம இப்போ குவாரண்டைன் டேஸில் இருக்கோம், அதனால் நம்ம அவுட்டோர் ஷூட் பண்ண முடியாது. அவுட்டோரில் தான் எப்பயுமே போய் சமைச்சு வீடியோ போடுவோம், அது போட முடியாது. அதனால் இப்போ வீட்டிலே இன்டோர் ஷூட், வீட்டு மொட்டை மாடியிலே பண்ண போகிறோம். போகலாமா? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, பெப்பரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, லெமனு, இது கரம் மசாலாவா? ஆமாம். ஓகே, கரெக்டாக. செய்ய ஆரம்பிக்கலாமா? இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது, ஆமாம். நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மல்லித்தூள். மல்லித்தூளா? ஆமாம். எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ கரம் மசாலா, அப்புறம் காரத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் நல்லா அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்று. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். எனக்கு சாப்பிட்டு டைம் 6 o'clock கிட்ட ஆக போகுது. இந்த டிஷ்ஷை நம்ம நைட்டு தான் செய்ய போகிறோம். இப்படி ஒரு 1 hour மசாலாலாம் தடவிட்டு சிக்கனை ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தான் செஞ்சு சாப்பிட்லாம் இருக்கும். அதுதான் பிளான். ஸோ இப்போ வந்துன்னா கொஞ்சம் அவர் கட் பண்ணி கொடுப்பாரு. மசாலா அப்போ தான் உள்ளே இருக்கிறதுக்கு கட் பண்ணுறேன். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆழமாக கட் பண்ணு, அப்போ தான் உள்ள மசாலா இறங்கும். நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். அவங்க எல்லாம் லாக்டவுன் டேஸ்ன்றதுனால எல்லாம் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, பார்க்க முடியல. மிச்சி, ரஃபி அண்ணா, கலி ப்ரோ எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் யார் மிஸ் பண்ணுறீங்க? நான் வந்து வில்லேஜ் மிஸ் பண்ணுறேன். எப்போ வில்லேஜ் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு ஆல்ரெடி நம்ம வில்லேஜில் தானே இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அவுட்டோரில் பண்ணுற அவுட்டோரில் ஒரு ஃபீல் வந்து இல்லை, ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா காரணம்னா இப்போ முடிஞ்ச அளவு கவர்மெண்ட்டோடைய உத்தரவை நான் மதிக்க முடியாது. அதுக்காக எங்கள் வேலையை நான் இங்கே மொட்டை மாடியில் பண்ணிட்டு இருக்கோம். நீ வேணா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அண்ணா, எங்கள் லாக்டவுனில் தான் இருக்கிறீங்க, இப்போ சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, வெளில சுற்றின்னு போய் சொல்கிறீங்களான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. காலைல 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அப்போ மட்டும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதான் வாங்கிட்டு வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டு தேவையான பொருள் இதுக்கு மட்டும் நம்ம வெளில போகலாம், மற்றபடி யாரும் வெளில போகாதீங்க. அதான் கட் பண்ணி வச்சு அந்த மசாலா போட்டு பண்ணுங்க. வாசனை இங்கே வருதாடா? நல்லா வருதா? வாசனை தூக்குதுண்ணா.
இப்போ மசாலா நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 2 hours நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் செஞ்சு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 8 மணிக்கு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடும். மசாலா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்சுக்கணும். ஒரு 2 hours ஊற வச்சுக்கணும். முடிவு 2 hours ஊறிடும். 8 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சு. இந்த பல்ப் நெருப்பு போட்டு பார்த்தீங்களா? என்ன உழைப்பு ஆரம்பிச்சிருமா? வில்லேஜ்ல அழகா சமைச்சிருந்தேன் கூட்டின்னு வந்து படிக்கட்டு ஓரத்தில் சமைக்க சொல்றீங்களே. சப்பாத்தி விட்டுறது அவர் தான் கரெக்டாக இருக்கும். உள்ள வச்சுக்கோமா? இப்போ சிக்கன் நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ பிரிக்க போகிறேன். இந்த சிக்கனுக்கு வந்தோன்னா நாங்கள் லாக்டவுன் பார்பிக்யூ சிக்கன் ஸ்பெஷல் இது. போதும் ப்ரோ, வைங்க ப்ரோ. அடுத்தது கிடக்குங்க. சீக்கிரம் எரியுது. எங்கள் எரியுது போயிட்டு போகுது. கை பாருங்க. நான் பெரிய பெரிய பீஸ் தான் போட்டு நப்பி லெக் ரெண்டுமே வைக்கத்தால ப்ரோ, ஒன்று மட்டும் வச்சு பார்ப்போம். ரெண்டு வைக்கலான்றீங்க. ஃபஸ்ட்டு செய்யும் போது எப்பயுமே லெக் இது பண்ணுறது. எரி விடுறே எரி விடலாம். நான் சுற்றமே அடி கொழுப்பு கரையுது. தோல் உரிக்காம சொல்லுங்க. தோல் உரிக்காம செமையாக இருக்கும். உரிக்காம உரியாமல் தான் தோல் சுடுதா. நாங்கள் மச்சிக்கன் செய்யக்குள்ள எங்களுக்கு மெயினாக தோல் உரியாமல் தான் நல்லா இருக்குது. இதெல்லாம் வச்சுக்க போய்டும். அவன் கோழியை கொடுக்க மாட்டான். அழுதான் அவன் போய் சண்டை போடுவேன். அந்த போட்டு கதராக எப்படின்னா ரொம்ப பாவமாக நின்று மண்ணு போட்டு கொண்டாஞ்சி நேரத்தை போட்டு விட்றே அந்த பானையில். இதில் பத்தல ப்ரோ. சரி மண்ணு போட்டு ஆஃப் ஆகும். அது கொஞ்சம் உடச்சிருங்கடா. பாருங்க கொழுப்பு ஊற்றுது பாரு. அந்த இது உடச்சிரு முடியாது. அடியில் விட்டு வேண்டியதான். ஹாட் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 40 நாளாக சிக்கன்லாம் எதுவும் சாப்பிடல. ஒன்று ரெடி ஆயிடுச்சு. பீஸை மட்டும் நிறைய பேர் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. எங்களால் கட்டுப்படுத்த முடியல. செலவு ஒரு பீஸ் சாப்பிட்டு டப்பா கட்டியா இருக்கிறா. எவ்வளோ கட்டி அதிகாலத்தில் அவனை கட்டி போடுது. வெஜிடபிள் கத்திங்க அதை முடிச்சிட்டான்.
ஒரு பீஸ் காட்டுங்க. ஆனால் நீங்கள் மசாலாவில் கை வைக்கிறீங்க. தம்பி இது காட்டு தம்பி. அது வந்து இதுதான் சிக்கன். வேணுமா லைட்டா? வேகணும். என்கிட்ட கொடுக்க உணவு வெந்திச்சு நின்றீங்க. வேற லெவலில் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேணும். ரோலிங் தான். அப்படியே லெக் கொடிச்சு பிரிச்சுமே. சாப்பிட்றேன். சிக்கன் நல்லா மசாலா நல்லா உள்ள போய் வந்துருக்கு. அதான் வச்சுக்கிறாரு நல்லா ஏறிட்டு அவர் நைட்டு விட்டு விடுங்க. இந்த லாக்டவுன் சிக்கன் வேற லெவலில் இருக்கு போல. கொரோனா சிக்கன் அதெல்லாம் ஊற்றிடுறேன். நான் தானே சொல்றேன். சிக்கன் சுட்டுன்னுக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பீஸ் ஆண்டை போட்டேன். யாரும் டென்ஷன் ஆகுது. பீஸ் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. எலும்பு திருப்புக்குள்ள ஒரு கை வச்சு திருடி சாப்பாடு டேஸ்ட் இருக்கு. டேஸ்டே தானே. முழு வீச்சில் இறங்கியிருக்கோம். இன்னைக்கு ஒரு கை பார்த்துரும்டா. கண்டிப்பாக பார்த்துடுறோம். இந்த டேக் ஒழுங்கா வரல. நோட்டேக் எடுத்துக்கிறியா? நோட்டேக்கா? அதாவது இன்னொரு சிக்கன் திருடி சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டிருக்காப்புல. இவரை பார்த்துங்க. திரி ஆகக்கூடாது. நம்ம தான் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் வந்து பாதி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கறி குழம்பு மேக்கிங் ஆன் வைக்கிறேன். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வெயிட் பண்ண முடியல. சீக்கிரமாக சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வேறு லெவல். இது என்னண்ணா? அது என்ன தனியாக ஓடுது? அதான் கிரேவி. கிரேவி. அடிபொடி. டைம் லேட் ஆனாலும் செம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. கையில் என்ன லெக் பீஸ் இருக்கு? ஏதோ இங்கிருந்து போச்சா? ஆஹா 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 அடா 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 இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு.